வணக்கம், இது உங்கள் எஃப்எம் நிவே. இன்றைய உலகச் செய்திகள். மத்திய கிழக்கு பதற்றம் அதிகரிப்பு, ஈரான் தொடர்பான மோதல்கள் தொடர்ந்து உலகளவில் கவலை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த போரின் விளைவுகள் பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் வரை தொடரலாம் என ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பொருளாதார பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. காசா நோக்கி சென்ற கப்பல் தடுத்து நிறுத்தம். இஸ்ரேல் காசா நோக்கி சென்ற ஒரு கப்பலை தடுத்து நிறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது அந்த பிராந்தியத்தில் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. உலக கோப்பை பாதுகாப்புக்கு பெரிய நிதி. 2026 கால்பந்து உலகக்கோப்பை முன்னிட்டு கனடா அரசு சுமார் $145 மில்லியன் பாதுகாப்பு செலவிற்காக ஒதுக்கியுள்ளது. போட்டிகள் நடைபெறும் நகரங்களில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படுகிறது. உலக தேர்தல் முக்கிய நாள். ஆன்டிகுவா மற்றும் பார்புடா நாட்டில் இன்று பொது தேர்தல் நடைபெற்று வருகிறது. இது அந்த நாட்டின் அரசியல் நிலையை மாற்றக்கூடிய முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. விளையாட்டு செய்திகள். உலக ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் அரையிறுதிப் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இறுதிப் போட்டி மே மாதம் ஆரம்பத்தில் நடைபெற உள்ளது. வானிலை எச்சரிக்கை. உலகின் பல பகுதிகளில் வெள்ளம் மற்றும் வறட்சி அபாயங்கள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி.